ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குளியல் பொடி அரைக்கிறதுக்கு மில்லுக்கு போயிருந்தோம். பாட்டி போய் மில்லு கதவை திறந்து பார்த்தாங்க. மில்லு க்ளோஸ்ல இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அண்ணாக்கு கால் பண்ணா அந்த அண்ணா வந்து அரைச்சு கொடுத்தாங்க. இந்த மில்லை பத்தி எங்க பாட்டி ஒரு விஷயம் சொன்னாங்க. எங்க பாட்டி சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அம்மா கூட மில்லுக்கு அரைக்க வருவாங்களாமா. அப்ப 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்தே வருவாங்களாமா. ஜாலியா ஓடி வருவாங்களாமா. இந்த அண்ணா தான் இந்த மில்லோட ஓனர். இவங்க அம்மா அப்பாக்கு அப்புறம் இந்த மில்லை எடுத்து இவர் பார்த்துட்டு இருக்காரு. தலைக்கு போடுற பொடியும் உடம்புக்கு போடுற பொடியும் தனித்தனியா அரைச்சோம். மொத்தமா 17 கிலோ ஆச்சு. இதை அரைக்கிறதுக்கு எங்களுக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா முகத்துக்கு தலைக்கெல்லாம் போடுறதுனால ரொம்ப பவுடர் மாதிரி அரைக்கணும். அந்த மாதிரி அரைக்கணும்னா ஒரு சில மிஷின்ல மட்டும் தான் அரைக்க முடியும். அது இந்த மில்லுல இருக்கு. இந்த மிஷினை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டாதான் அந்த மாதிரி ஃபைனா பவுடர் மாதிரி வரும். ஆனா இந்த அண்ணா ரொம்ப பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு எவ்வளவு டைம் ஆனாலும் நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சு கொடுத்துட்டாரு. அங்க போன வருஷம் வேற ஒரு மில்ல அரைச்சோம். இந்த அளவுக்கு வரவே இல்ல. பாட்டி சொன்னாங்க தான் இந்த மில்லுல வந்து அரைச்சோம். ரொம்ப நல்லா வந்துச்சு. முகத்துக்கு அடிக்கிற பவுடர் மாதிரி ரொம்ப சாஃப்டா இருந்தது. இந்த மில்லுல கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, சிக்கன் மசாலா இந்த மாதிரி நிறைய சேல் பண்றாரு. அவரே கிளீனா தயாரிச்சு பேக்கெட் பண்ணி சேல் பண்றாரு. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. மிளகா பொடி அரைக்கிறதுக்கு மட்டுமே தனியா ஒரு மிஷின் வச்சிருக்காங்க. இந்த மிஷின்ல தண்ணி சப்ளை பண்ணி ஹீட் ஆகாத மிஷினை மெயின்டைன் பண்ணி அரைச்சு தராரு. அதனால மிளகா பொடி கொஞ்சம் கூட ஹீட் ஆகாம ரொம்ப சில்லுன்னு கூட சம்டைம்ஸ் அரைச்சு வரும். இந்த குளியல் பொடியில போட்டிருக்க பொருளை பத்தி முன்னாடி வீடியோல போட்டிருக்கேன். கண்டிப்பா அதை பாருங்க. இந்த மாடல் மிஷின் இவர்கிட்ட மட்டும் தான் இருக்கு சேலம் டிஸ்ட்ரிக்ட்லயே. அதனால ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்களா இந்த மில்லுல தான் வந்து மிளகா பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் அரைச்சிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம மஞ்சள் பொடி அரைக்கிறதுக்கு தனியா ஒரு மிஷின் வச்சிருக்காரு. மிளகா பொடி அரைக்கிறதுக்கு தனியா ஒரு மிஷின் வச்சிருக்காரு. அரப்பு, சீகக்காய், குளியல் பொடி அரைக்கிறதுக்கு தனியா ஒரு மிஷின் வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் தனித்தனியா மிஷின் வச்சிருக்கனால நம்ம கொண்டு போற பொருள் எதுலயும் மிக்ஸ் ஆகாம கிளீனா நம்ம எப்படி கொண்டு போறோமோ அதே மாதிரி அரைச்சு கொண்டு வந்துடலாம். இந்த மில்லோட லொகேஷன் சேலம் ஆத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஆத்தூர் உழவர் சந்தை பக்கத்துல வந்து செட்டியார் மில்லுன்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க. சீக்கிரத்துல இந்த மில்லை டெவலப் பண்ண போறாரு. இங்கே எள்ளு, நிலக்கடலை எல்லாமே ஹோல்சேல்ல விற்க போறாரு. நீங்க வந்து பார்த்து பிடிச்சிருந்துன்னா இங்கே எள்ளு ஆட்டி எண்ணெய் எடுத்துட்டு போயிடலாம். உங்களால நேரில் வர முடியாது, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்கன்னா நீங்க ஆன்லைன்லேயே ஆர்டர் கொடுத்துக்கலாம். கண்டிப்பா எந்த ஒரு கலப்படம் இல்லாம நேச்சுரலான ப்ராடக்ட் உங்களுக்கு கையில வந்து சேரும். கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், குளியல் பொடி, அரப்பு சீவக்காய் பொடி இந்த மாதிரி எந்த ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நேச்சுரலா எந்த ஒரு கலப்படம் இல்லாம உங்களுக்கு கொண்டு வந்து தருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய மில்லு போய் அரைச்சிருக்கேன். நம்ம பொருளை கொடுத்து அரைக்கிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். கொஞ்சம் அப்படி திரும்பிட்டா போதும், மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுத்து வச்சிருவாங்க, குளியல் பொடி கொஞ்சம் எடுத்து வச்சிருவாங்க, எண்ணெயை கொஞ்சம் அள்ளி வச்சிருவாங்க. பட் இந்த அண்ணாட்ட எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நீங்க போயிட்டு ஜாலியா இருக்கலாம். அவர் அரைச்சு கிளீனா கொடுத்துருவாரு. எவ்வளவு பொருள் கொடுத்தீங்களா அந்த பொருள் திரும்பி உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், பொடியெல்லாம் அரைச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் நல்லா காய வச்சுட்டு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். டோட்டலா அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 18 கிலோ வந்துச்சு. இந்த வீடியோல ஏதாவது டவுட்டா இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ரெக்யூர்மெண்ட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இனிநாள் சேனல்ல கருப்பு கவுனி அரிசியில எப்படி முறுக்கு செய்யறதுன்னு போட்டிருக்கேன். அந்த ரெசிபி வீட்டில் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க, நல்லா வந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி.